வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்வது தக்காளி ரசம். தக்காளி ரசத்துக்கு 5 தக்காளி எடுத்துக்கணும். நல்லா கொதிச்ச வைக்கணும். கொதித்த உடனே நம்ம ஒரு தட்டில் போட்டு பரிமாறிக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளியில் ஆறுனக்கப்புறம் அந்த தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தக்காளியில் ஒரு தோல் கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை நல்லா மசிச்சுக்கணும். நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசிச்சுக்கோங்க. தக்காளி நம்ம வேக வச்ச தண்ணியோடவே அந்த தக்காளி மசித்ததையும் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். அந்த தக்காளி தண்ணியை நம்ம எக்காரணத்தை கொண்டு கீழே கொட்ட வேண்டாம். அந்த தக்காளி தண்ணி தான் அந்த தக்காளி ரசத்துக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜீரக மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, ரசப்பொடி தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு வெல்லம் போட்டு கலக்கிக்கோங்க. 10 பல் பூண்டு நல்லா நசுக்கி அந்த ரசத்துலேயே போட்டு கலக்கிக்கோங்க. நல்லா கலர்னக்கப்புறம் அடுப்பில் கொதிய விட்டு ரசத்தை நல்லா கொதிய விட்டு கொத்தமல்லி தழை தூவி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, நெய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.